என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இந்த சொரக்காவும் பாசி பருப்பும் போட்ட குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சொரக்காவும் பாசி பருப்பும் வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க. ஆனால் அது யாரும் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி குழம்பு வச்சுருக்க மாட்டீங்க. இது குக்கரில் தான் வைக்க போகிறோம். இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை சாம்பார்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதை வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நான் பாசி பருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க. இந்த டம்ளரில் ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேங்க. அப்புறம் சொரக்காய் வந்து இவ்வளோ பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொரக்காய் பெருசாக கட் பண்ணால் தான் குக்கரில் வைக்கிறனால நமக்கு குழஞ்சி போயிடும். அதுக்காக கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம், நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். தட்டி வச்சுருக்கேங்க நான். ஒரு 2 தக்காளி பழம். அப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம், வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, தனி மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் மிளகாத்தூள்லாம் வந்து கரெக்டாக உங்கள் காரத்துக்கு எந்த அளவு ஏற்றுதோ, உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, வெங்காயம், இதை மட்டும் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ இந்த தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்க மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த தக்காளி நல்லா குழைவாக வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சொரக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ சொரக்காய் வந்து நமக்கு நல்லா வதக்க வேண்டாங்க. ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப நல்லா வதக்கணும்னா குழஞ்சி போயிடும். இப்போ இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாம் போட்டுக்கலாங்க. ஏன்னா நீங்கள் தக்காளி வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம், நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விடலாங்க. இப்போ நல்லா சொரக்காயெல்லாம் நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பாசி பருப்பு, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு போட்டு ஒரு கிளறு அப்படியே கிளறிக்கலாங்க. போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குண்டாவில் ஒரு குண்டா தாங்க ஊற்றினேன். இந்த சின்ன குண்டாவில் ஒரு குண்டா தான் ஊற்றினேன். ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, சாம்பார் மாதிரி ஆயிரும். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி காய் வந்து முழுகிற அளவுக்கு கூட இல்லை, கொஞ்சம் ஒரு முக்கால் அளவு அந்த அளவு தாங்க இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவு தான். காய் வந்து முழுகிற அளவுக்கு இல்லை, காய் வந்து மேலே தெரியணும், தண்ணியும் தெரியணும், அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்து மூடியை போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுறலாங்க, அதிகமாக வேண்டாம். விசில் அடங்கிருச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, சொரக்காய் வந்து நமக்கு குழையில, பருப்பும் அதே நேரத்தில் ரொம்ப குழஞ்சி போகல, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பப்பு குழம்பு அப்படிம்பாங்க, சொரக்காய் பப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். எண்ணெய் குழம்பு வச்சுன்னா நான் சொரக்காய் பப்பு வச்சேன் அப்படிம்பாங்க. ஆனால் இது மாதிரி இந்த திருப்பதியெல்லாம் போனோம்னா எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி ஆந்திரா பப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு அது பேரெலாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி அதே மாதிரி அதே ஸ்டைலு என்னவோ தெரியாது நமக்கு. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி சொரக்காவும் பாசி பருப்பும் போட்டு இப்படி தாங்க வைப்போம். நம்ம வந்து கடைய தேவையில்லைங்க, சும்மா இந்த கரண்டிலே எல்லாமே மசிஞ்சிருச்சு. இப்போ சொரக்காவெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாதி முக்கால்வாசி வெந்து நல்லா குழையாமல் இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்லாம். நாங்களாம் என்ன பண்ணோம்னா நெல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சொரக்காய் பருப்பு, அதாவது பாசி பருப்பு போட்ட குழம்புங்க.
இது நாங்கள் கிராமத்தில் வந்து என்ன குழம்பு வச்சுன்னா சொரக்காய் பப்பு அப்படிங்கிற பருப்பு. ஆந்திராவில் கூட இந்த மாதிரி நாங்கள்லாம் கோயிலுக்கு போகும்போது திருப்பதி போகும்போது சாப்பிட்ருக்கோம். அதை அப்படிதான் கேட்டாங்க, சுரக்காய் பப்பு போடவா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. இல்லை ஒருவேளை அதுதான் இதுவோ என்னவோ தெரியல. அது எப்படி செய்யறது, அதுவும் இதே மாதிரி செய்வாங்களான்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.